எல்லாருக்கும் சூரியனால் வியர்க்கும் என் தலைவன் களத்திற்கு வந்த பிறகு சூரியனுக்கே உயர்த்தது. அதுதான் எங்கள் வரலாறு. என்ன செய்து விடுவார்கள் இந்த சின்ன பசங்கள்லாம் கேட்டவங்களுக்கு இன்றைக்கு கேள்வி கேட்ட எல்லாரையும் சிம்பிளா சொல்றேன். தமிழ்நாடு முழுக்க தெரு தெருவா விசில் அடிச்சோம். துப்புரவு பணியாளர்கள் விசில் அடிக்கிற போது வீட்டில் இருக்கிற குப்பையை எல்லாம் வெளியில் கொண்டு வந்து கொட்டினார்கள். நாங்கள் விசில் அடித்தோம், நாட்டில் இருக்கிற குப்பையை எல்லாம் அப்படி எங்களுக்கு மாண்பாய் மாண்புமிகுவாய் அண்ணனாய் அன்றைக்கு தலைவராய் இன்றைக்கு முதல்வராய் என்றைக்கும் தமிழ்நாட்டின் முதல்வராய் இருப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களுக்கு முதல் வணக்கம். எங்கள் கழகத்தின் தாய்மானவர், இன்னும் சொல்ல போனால் ஆணாக இருந்த போதும் எங்களுக்கு தாயானவர். ஆம், ஊரக வளர்ச்சித்துறை நீர்வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் எங்கள் பெருமதிப்புமிகு கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களை வணங்கி கடந்த 20 ஆண்டுகளாக இங்கே இரட்டை இலையாய் மலர்ந்து கொண்டிருந்த ஒரு சட்டமன்ற தொகுதியை தன் இரு கரங்களிலும் இழுத்து வைத்திருக்கும் பெருமதிப்புமிகு சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுகுமார் அவர்களுக்கு ஒரு பெருவணக்கம். அவர் சொல்கிற போது ஒரு சின்ன கூட்டம் தம்பி நடத்துறங்க, நீங்க வந்து போடுங்க. வந்து பார்த்தா சூலூரை மொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக ஒரு குட்டி மாநாட்டை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரும் என் அன்பிற்குரிய அண்ணன் பெருமதிப்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையினுடைய அமைச்சர் சம்பத்குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய வணக்கத்தை பறைசாற்றிக் கொள்கிறேன். மொத்தமா கோயம்புத்தூர்ல 10 தொகுதிகளில் 6 தொகுதியை தன் வசம் வைத்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் கோயம்புத்தூரின் அத்தனை போர் யானைகளுக்கும் ஒரு பெருவணக்கம். வழக்கமா எல்லா ஊர் தண்ணிக்கும் கொஞ்சமா தூக்கல் இருக்கும். சிறுவாணி தண்ணி குடிச்சு வந்தா பெரிய அடி உழுவுன்னு இந்த ஊரை நம்பி சொந்த ஊரெல்லாம் கையை விட்டுட்டு, இன்னும் சொல்ல போனா கரூர்ல நாங்க அடிச்சு அடி தாங்க முடியாம ஒருத்தர் அங்க இருந்து ஓடியாந்தாரு. சரிதானே? கரூர்ல அடிச்சு அடி தாங்க முடியாம ஓடியாந்தாரு. அவருக்கு இப்பதான் புரியுதும், பேசாம கரூர்லயே இருந்துக்கலாமாட்டுக்கு. அங்கேயாவது 1 2 இருக்கிறாங்க, இங்க மொத்த பேரு தமிழ்நாட்டுக்கு. இதுல என்ன சிறப்புன்னா, என் தலைவரை பார்த்து எல்லாரும் சட்டப்பேரவையில கேட்கும் போது கூட ஒரு நாகரிகத்தோடு இன்றைக்கு ஒரு சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் 70 ஆண்டுகள் வரலாற்றில் இப்படி ஒரு நேர்மையான அரசியலையும் ஒரு நேர்மையான சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் பார்க்கிற முதல் அரசாக தமிழக வெற்றி கழகம் அமைத்திருக்கிற இந்த அரசு இருக்கிறது. அதனாலதான் நம்மளை பார்த்தா எல்லாம் பயப்படுறாங்க. இன்னமும் உண்மையிலே சொல்லணும்னா தமிழக வெற்றி கழகம்னா 2 பேருக்கு நன்றி சொல்லணும். யாருக்கு? ஓட்டு போட்ட உமன்ஸுக்கும் பாட்டு போட்ட தமிழுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். இவங்க 2 பேரும் அடிச்ச அடியில தலைவர் கோட்டு போட்டு இன்னைக்கு எல்லா பக்கமும் போறாரு. அதையும் நம்மகிட்ட கேட்கிறாங்க, ஏங்க உங்க தலைவர் எங்க போனாலும் கோட்டு போட்டு போறாரு, உங்க தலைவர் என்ன எம்ஜிஆரா என்டிஆரான்னு கேட்கிறாங்க. யோ, எங்க தலைவர் எம்ஜிஆரும் அல்ல என்டிஆரும் அல்ல, கோட்டு போட்ட டிடிஆர். என்னையா கோட்டு போட்ட டிடிஆர்? உண்மையிலேயே கோட்டு போட்ட டிடிஆர். இனிமேல் தமிழக அரசியல் வரலாற்றில் எவனும் திருட்டு ரயிலே வந்துடக்கூடாது. இனி இந்த அரசியலில் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒருவரை தவிர்க்க முடியாத சக்தியாக பார்க்க முடியும் என்றால் அந்த தலைவருக்கு பெயர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் என்பதை மறந்து விடாதீர்கள். தம்பி அழகா சொன்னாரு, தாவேகா ஆட்சியில் ஊழல் செய்ய மாட்டார்கள் என்பதால் அரசாட்சியில் இருக்கிறோம். ஊழல் மட்டுமே செய்து கொண்டிருந்ததால் சிலர் அறிவாலயத்திலேயே இருக்கிறார்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் கடந்த ஆட்சியில் அறிவாலயத்தின் வாரிசை
துணை முதல்வராக ஆக்கி இருக்கலாம். நாங்கள் சொல்கிறோம், தமிழ்நாட்டின் வாரிசுதான் இன்றைக்கு கோட்டையில் முதல்வர். நினைவில் கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த மனிதர் திரைத்துறையில் இறங்கிய போது இந்த முகமெல்லாம் எங்கே வெற்றி அடைய போகிறது என்று ஒரு கேள்வி வந்தது. இந்த முகமெல்லாம் எங்கே நல்ல படங்கள் கொடுக்க போகிறது என்று வினா வைத்தார்கள். இந்த முகமெல்லாம் எங்கே வெற்றி படங்கள் கொடுக்க போகிறது என்ற கேள்வி வந்தது. இந்த முகமத்தின் படமெல்லாம் எங்கே 50 நாட்கள் ஓட போகிறது. இவரோட படம்லாம் எங்கெங்க 100 நாள் ஓட போகுது. இவரெல்லாம் எப்படிங்க 100 கோடி சம்பளம் வாங்க போறாரு. இவரெல்லாம் எப்படிங்க 200 கோடி சம்பளம் வாங்க போறாரு. இவரெல்லாம் எங்கெங்க அரசியல் கட்சி தொடங்க போறாரு. ஐயோ அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு. இவரெல்லாம் எங்கெங்க முதல் மாநாடு நடத்த போறாரு. ஐயோ முதல் மாநாடு நடத்திட்டாரு. இவரெல்லாம் எங்கெங்க 234 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்க போறாரு. ஐயோ வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. இவரெல்லாம் எங்கெங்க பிரச்சாரம் போறாரு. ஐயோ பிரச்சாரத்தை அறிவிச்சிட்டாரு. இவருடைய அமைச்சரவை, இவருடைய சட்டமன்ற உறுப்பினரா யாருங்க ஜெயிச்ச சட்டமன்றமா உறுப்பினரா வர போறாங்க அப்படின்னாங்க. கேட்டவன் எல்லாம் கோட்டைக்கு வெளியில நிக்கிறான். பதில் சொன்ன தலைவர் கோட்டைக்குள்ள இருக்காரு. அதுதான் தலைவர். இன்னும் சொல்ல போனா, தலைவர் பிரச்சாரத்திற்கு போகிற போதெல்லாம் எத்தனை இடையூறுகள், எத்தனை விஷயம் செஞ்சீங்க. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு எங்கள் தலைவர் அரியணை ஏறிய பிறகு சொன்ன முதல் வார்த்தை, எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் முதலமைச்சர். ஆளும் கட்சி இந்திய அரசியல் வரலாற்றில் ஏதாவது ஒரு கட்சி தலைவரை சொல்லுங்க, ஒரு முதலமைச்சர் சொல்லுங்க, மேடையில் ஏறி நிற்கிற போது பார்த்து பார்த்து படிக்கிற 2 வினாடிகளுக்கு ஒரு முறை பார்த்து படிக்கிற முதல்வர்களுக்கிடையே உறுதிமொழியை கூட பார்க்காமல் படித்த தலைமையா. இன்றைக்கும் காலையில எழுந்திருச்சு பள்ளிக்கூடத்து வாத்தியார் மாதிரி போய் கோட்டையில உட்கார்ந்துக்காரு. காரணம் என்ன? இனி இந்த தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாத, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாட்சியை உருவாக்குவதற்காக இந்த இடத்துல இருந்து சொல்றோம். இனிமேல் இந்த வாட்டி அந்த 4 தொகுதியை ஏதோ போனா போட்டு விட்டு கொடுத்துட்டோம். குறிச்சு வச்சுக்கோங்க. வருகிற 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, இனி அடுத்து வருகிற குறைந்தபட்சம் 25 ஆண்டுகால இந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் சரி, இனிமேல் 234 தொகுதிகளிலும் எதிர்கட்சியே இல்லாத ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் என்கிற இந்த இயக்கம் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நம்மளோட எல்லாரும் ஒட்டியாந்துட்டே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா, எனக்கு தெரிந்து சென்ற அமைச்சரவையில் இருந்த அமைச்சரின் வீட்டில் இருந்த வாரிசுகள் கூட இந்த முதல்வருக்கு தான் வாக்களித்திருப்பார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஒரு அரசவையை நடத்த வேண்டும், எப்படி அமைச்சரவை இருக்க வேண்டும், எப்படி இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். எங்க 75 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவர் தன்னை சார்ந்து நிற்கிற கழகத்தினுடைய தோழர்களை, தன்னிடம் இருக்கிறவர்களை எல்லாம் மேடையில் ஏற்றி அழகு பார்த்து சட்டமன்ற உறுப்பினராக மாற்றி சொல்லுகிற போது கூட அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் எல்லோரும் மக்களுக்கு பணி செய்வதற்காக பயணிக்கப்பட்டிருக்கிறீர்கள் சொன்ன தலைவர் இன்றைய முதல்வர் அவர்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த தமிழ்நாட்டில் இந்த 75 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல காசு கொடுத்து ஓட்டு வாங்குற கலாச்சாரத்தை, சாதி பார்த்து ஓட்டு போடுற கலாச்சாரத்தை, மதம் பார்த்து ஓட்டு போடுற கலாச்சாரத்தை எல்லாத்தையும் தன்னுடைய இடது கரங்களால் தள்ளி வைத்த ஒரே கழகம் தமிழக வெற்றி கழகம் என்கிற இந்த இயக்கம். சார், எல்லாரும் எலெக்ஷனுக்கு, எல்லா கட்சியும் எலெக்ஷனுக்கு 20 கோடி செலவு பண்ண, 30 கோடி செலவு பண்ண, 40 கோடி செலவு பண்ண, ஓட்டுக்கு இவ்வளவு காசு கொடுத்தேன், ஓட்டுக்கு போட்ட காசெல்லாம் ரோட்டுக்கு ஒழுங்கா போட்டிருந்தா அவங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்களா இல்லையா? ஒரு இடத்துல கூட மக்களுக்காக சிந்திச்சீங்களா? நாங்க 108 தொகுதி வாங்கினதும் போதும் ஒரு 4 நாள் மொத்த தமிழ்நாடு ஐசியூல இருந்துச்சுங்க. போறது என்ன, வரது என்ன, நிக்கிறது என்ன, இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? என் நண்பருக்குரிய சகோதரர் லைலாமணி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா? குறிச்சு வச்சுக்கோங்க, என் தலைவனை வீழ்த்தணும்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்னா ஆகணுங்க, அப்படிதாங்க இந்த தலைவனை வீழ்த்த முடியும்னு என்னுடைய அன்பு சகோதரர் லைலாமணி சொன்னார். லைலாமணி சொல்லும் போது எல்லாரும் ஒரு ஏளனமா சிரிச்சாங்க. ஓட்டு போட்டு 4ஆம் தேதி முடிச்சோம். இன்னைக்கு
24 முடிஞ்சு அதுக்கப்புறம் 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது ஆனா அடிச்ச அடியிலேயே பெரிய அடி கொளத்தூர்ல வச்சோம் ஒரு அடி. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஆளும் கட்சியாக இருந்த ஒரு கட்சியினுடைய முதல்வரும் பொதுச் செயலாளரும் ஒரே முறை ஒரே தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகம் என்கிற இந்த அமைப்பு. ஏன்னா நாங்க என்ன பண்ணோம், பேண்ட் சட்டை போட்ட இளைஞர் எல்லாம் இறக்கி விட்டோம். என்னையா சின்ன பசங்க எல்லாம் வராங்க, இவங்க அடிக்கிற விசில்லாம் எங்கேயா கேட்க போகுது, இவங்க எல்லாம் எங்கேயா போறாங்கன்னு ஏளனமா பார்த்தாங்க. எங்களை பார்த்து சின்ன பசங்க ஓரமா நிலைங்க. நாங்க என்ன பண்ணோம், முதல்வரே முன்னாள் முதல்வரே நீயே கொஞ்சம் ரெஸ்ட்ல ஏரியான்னு சொல்லி அனுப்பிவிட்டோம். அதான் இந்த சின்ன பசங்களோட மகிமை ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி எங்களை தேடி எல்லாரும் வரும்போதும் இப்ப கூட தலைவரும் பொதுச் செயலாளரும் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆமா உண்மைதான். இந்த இயக்கம் யாரால் வடிவமைக்கப்பட்டது என்றால், இந்த இயக்கம் யாரால் இத்துணை காலம் வாழ்கிறது என்றால் இளைஞர்கள் என்கிற என் தலைவர் சொல்கிற தலைவரின் பாணியில் சொல்கிறேன், என் தலைவனின் இந்த தமிழ்நாட்டின் முதல்வரின் நெஞ்சில் குடியிருக்கிற அத்துணை தோழர்களாலும் தான் இந்த இயக்கம் பரிமாறிக்கிருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் குறைந்தபட்சம் என் தலைவன் சினிமா விட்டு வரும்போது எல்லாரும் ஏளனமா பார்த்தாங்க. இவரெல்லாம் சினிமா விட்டு போனா எல்லாரும் மக்கள் எல்லாரும் இவரை மறந்துடுவாங்கன்னாங்க. என் தலைவன் சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்த பிறகு மக்கள் எல்லோரும் சினிமாவை மறந்து விட்டார்கள், அரசியலை நினைவு கொள்கிறார்கள். வீட்டுல உட்கார்ந்து பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா தாய்மார்களும் இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தை நேரலையில பார்க்கிறோமே. காரணம் என்ன? தலைவர் தளபதி ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் முதல்வர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை விட கொடுமை என்னன்னா, அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் 4 நாள் இருக்குல்ல, எங்க அக்கா பையன் 4 வயசு தான் ஆகுது. மாமா 108 வாங்கியாச்சு, இன்னும் 12 தானே, எங்க இருந்தாலும் இழுக்க வேண்டாம், இதுல என்ன சிரமங்கிறான். நீ எத்தனாவது போற? இப்பதான் 1வது போறேன். 1வது போற வரைக்கும் அரசியலை சொல்லி கொடுத்த தலைவன் என் தலைவன் இந்த கருவம் இருக்காதா? வீட்டுல குழந்தைகிட்ட இன்னும் சொல்ல போனா எங்களுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் குழந்தைங்க. இத கூட ஏளனம் பேசுறாங்க. நான் சொல்றேன், குழந்தையும் தெய்வமும் ஒன்று. ஆம், தெய்வங்கள் எல்லாம் சொல்லித்தான் நாங்கள் இந்த அரசியலை மாற்றி இருக்கிறோம். நினைப்புல வச்சுக்கோங்க. அதனால இனி இந்த மண்ணில் இன்னும் கொங்கு மண் ரொம்ப சிறப்பான மண். எனக்கு ரொம்ப பிடிச்ச மண். ஏன்னா திட்டும் போது கூட திட்டுறது கூட சந்தகீதமா வந்துடும். ஏனுங்க சொல்லுங்க, ஏனுங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு உங்களுடைய திட்டங்கள் கூட கொஞ்சல்களாக விடக்கூடிய மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க. இனிமேல் இந்த மண்ணில் ஒரு தலைவனை, ஒரு இயக்கத்தை இந்த மக்களும், இந்த மக்களுக்கான இயக்கமாக இந்த இயக்கத்தையும் விரும்புகிறவர்கள் இனி தனி பெரும் கட்சியாக மட்டுமல்ல. நான் இன்னொன்னு சொல்றேன், அந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் ஓட்டு மட்டும் இருந்துச்சுன்னா என் தலைவன் சிஎம் இல்லையா பிஎம். ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்சவங்க, குழந்தைங்களால ரசிக்கப்படுறவங்க தான் இனி இங்க இருக்க முடியும். சென்னை வச்சு சிலர் இப்ப கோமாளித்தனமா எல்லா இடத்துலயும் எங்கெங்கயோ ஒரு பொதுக்கூட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அவெல்லாம் கூப்பிட்டு நைட்டானா எங்க கிட்டதான் நோட்ஸே வாங்கிட்டு இருக்கான். தம்பி நல்லா பாத்துக்க, இனிமேல் நீ எங்க போனாலும் சரி, நீ எந்த இயக்கத்துக்கு போனாலும் சரி, இனி தமிழக அரசியல் வரலாற்றில் தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரையும் தலைவர் முதல்வர் ஜோசப் விஜய் என்கிற பெயரையும் தவிர்த்து விட்டு இந்த அரசியலை ஒருவராலும் செய்ய முடியாது. கடைசியா கொங்கு மக்கள் எல்லாருக்கும் ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்களுக்கு பிடித்த எல்லா பீடைகளையும் இங்கிருந்து ஓட வைத்து விட்டோம். இன்னும் கொஞ்ச காலம் எங்களோடு நீங்கள் கைகோர்த்து நில்லுங்கள். அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அடிக்கிற சாவுமணியில் முதல் சாவுமணியை கதிரவனுக்கும் சூரியனுக்கும் வழங்கிவிட்டு இனி எல்லா தெருக்களிலும் யானை படையோடு எங்கள் இளஞ்சிங்கங்கள் உள்ளே நுழைவார்கள். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா நகராட்சிகளிலும், எல்லா மாநகராட்சிகளிலும், இன்னும் சொல்ல போனால் எல்லா ஊராட்சிகளிலும், எல்லா கிளைகளிலும், எல்லா ஒன்றியங்களிலும்
தமிழக வெற்றி கழகத்தின் அத்துணை வேட்கைகளும் அத்துணை வெற்றி வேட்பாளர்களாக அறிவிக்கப்படக்கூடிய இளைஞர்களும் ஒரு பெரும் இடத்திற்கு வரத்தான் போகிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டி, இப்படி ஒரு தலைவர் கர்ம வீரர் காமராஜருக்கு பிறகு இருந்தார், இருக்கிறார், இனியும் இருப்பார் என்கிற பெயரை எங்கள் பதுமதிப்புக்குரிய முதல்வர் அவர்களுக்கு சூட்டி இந்த இடத்திலிருந்து நாளை 52வது பிறந்த நாள் கொண்டாடும் தமிழ்நாட்டின் முதல்வர் அவரை எப்படி சொல்லலாம்? இந்திய சினிமாவின் எழுச்சியே, இளைஞர்கள் கொண்டாடும் புரட்சியே, 50ஐ தாண்டி நிற்கும் இயக்கத்தின் இளைஞரே, அன்னை தமிழகம் அரவணைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே, வாசனம் கொண்ட மனமெல்லாம் அண்ணா உன் ஆசனம், இனி எப்போதும் உனக்குத்தான் தமிழ்நாட்டின் சிம்மாசனம். தமிழ்நாட்டின் எல்லா ஜில்லாவிலும் உங்கள் உதட செய்விற்காய் தெரியாய் நிற்கிறார்கள் களத்தில் உங்கள் வாரிசுகள். வா தலைவா, அரங்கின் விழிகளுக்காய், அன்னை தமிழகத்தின் செவிகளுக்காய் 52 வயதை தொட்டு நிற்கும் இயக்கத்தின் இளைஞரே, சூலூர் சட்டமன்றத்தின் சார்பாகவும் கொங்கு மண்ணின் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் முதல்வர் அவர்களே. வாய்ப்பளித்த அத்துணை உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம்.